Hi, hello everyone. Selenium Java beginners tutorial பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு day 12. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து how to enter value in text box. நம்ம இன்னைக்கு டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக எடுத்திருக்கிற அப்ளிகேஷன் வந்து ஆரஞ்ச் HRM. இந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணியிருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பேஜ்ல என்ன பண்ண போறோம், யூசர் நேம் என்டர் பண்ண போறோம், பாஸ்வேர்டு என்டர் பண்ண போறோம். இந்த யூசர் நேம்ங்கிறதும் பாஸ்வேர்டுங்கிறதும் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ். ஸோ இந்த ரெண்டுலையும் செலீனியம் யூஸ் பண்ணி எப்படி வேல்யூ என்டர் பண்றதுன்னு பார்க்கலாம். செகண்டா ஹவு டு ஸ்டிமுலேட் கீபோர்ட் கீஸ் இன்ட்ராக்ஷன் பார்க்க போறோம். கீபோர்ட் கீஸ் இன்ட்ராக்ஷனுங்கிறது இப்போ இந்த அப்ளிகேஷன்ல நான் காமிக்கிறேன். யூசர் நேம் என்னது அட்மின், இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, யூசர் நேம் அட்மின், பாஸ்வேர்டு வந்து அட்மின் 123. இப்போ நான் லாகின் பட்டன் கிளிக் பண்ண மாட்டேன், என்ன பண்றேன், என்டர் கொடுக்குறேன். ஓகே, கீபோர்ட்ல என்டர் கொடுக்குறேன், அப்ளிகேஷன் லாகின் ஆகுது. ஸோ இது மாதிரி கீபோர்ட் கீஸை வந்து எப்படி பாஸ் பண்றது அப்படிங்கிறதும் பார்க்க போறோம். ஸோ லாக் அவுட் பண்ணிடுறேன். மேனுவலா இந்த அப்ளிகேஷனை லாகின் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் ப்ரௌசர் லான்ச் பண்ணுவோம், URL லோட் பண்ணுவோம், யூசர் நேம் என்டர் பண்ணி பாஸ்வேர்டு என்டர் பண்ணி லாகின் கிளிக் பண்ணுவோம். சரி, இதுதான் ஸ்டெப்ஸ். இந்த ஸ்டெப்ஸை தான் நம்ம கோட்லையும் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னது, ப்ரௌசர் லான்ச் பண்ணணும். நான் செலீனியம் 4 வெர்ஷன் யூஸ் பண்றேன். ஸோ system.set பற்றி தேவை கிடையாது. எந்த ப்ரௌசர் சூஸ் பண்றேனோ அந்த ப்ரௌசருக்கான கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். நான் குரோம் ப்ரௌசர் சூஸ் பண்றேன். ஸோ குரோம் டிரைவர் கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். ஸோ வெப் போட்டுட்டு கண்ட்ரோல் ஸ்பேஸ் அடிச்சிங்கன்னா டிரைவர்னு டைப் பண்ணீங்கன்னா ஐன்னு வரும் இன்டர்ஃபேஸ்னு. ஸோ அது கொடுத்துக்கணும். வெப் டிரைவர், டிரைவருங்கிறது ரெஃபரன்ஸ் வேரியபிள் ஈக்குவல் டு நியூ. நான் குரோம் டிரைவர் கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போறேன். குரோம் டிரைவர்னு போட்டு கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஓப்பன் QA செலீனியம், இதோட குரோம் டிரைவர் கொடுத்துருங்க. எண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட். இந்த லைன்ல என்ன ஆகும், ப்ரௌசர் லான்ச் ஆகும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், URL வந்து லோட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு டிரைவர் டாட் கெட், கெட்டுங்கிற ஃபங்க்ஷன் URL லோட் பண்ணும். ஸோ ஸ்ட்ரிங் எப்பவுமே டபுள் கோட்ஸ்குள்ள அந்த லிங்கை வந்து நம்ம கொடுக்கணும். இந்த லிங்க் அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு இந்த டபுள் கோட்ஸ்குள்ள பேஸ்ட் பண்ணிடுவோம். இப்போ என்ன ஆகும், URL லோட் ஆகும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், அந்த எலிமெண்ட்டை வந்து ஃபைண்ட் பண்ணணும். இப்போ இந்த எலிமெண்ட் இங்க இருக்குன்னு தெரிஞ்சாதான் இன்புட் வந்து ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் இதை இன்ஸ்பெக்ட் பண்ணணும். அதுக்கு இந்த 3 டாட்ஸ் கிளிக் பண்ணி மோர் டூல்ஸ், டெவலப்பர் டூல்ஸ். இப்போ இந்த ஆரோ ஐகான் கிளிக் பண்ணிட்டு அந்த யூசர் நேம்ங்கிற டெக்ஸ்ட் பாக்ஸ் மேல ஹோவர் பண்ணுங்க. ஸோ அதோட ப்ராப்பர்ட்டிஸ் காமிக்குது. எப்பவுமே ஃபர்ஸ்ட் அதுக்கு ஐடி இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இதுக்கு ஐடி கிடையாது. ஐடி இல்லைன்னா நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும், நேம் இருக்கான்னு பார்க்கணும். நேம் இருக்கு. ஸோ இப்போ நம்ம நேம் தான் யூஸ் பண்ண போறோம். அந்த நேம்ங்கிற அட்ரிபியூட்டோட வேல்யூ வந்து யூசர் நேம். யூசர் நேமை காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ இங்க என்ன பண்ணணும், டிரைவர் கிட்ட தான் அதையும் சொல்லணும். டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட், சிங்கிள் எலிமெண்ட் தான். ஸோ ஃபைண்ட் எலிமெண்ட் by dot name. நேம் கொடுத்தீங்கன்னா அதுவும் ஸ்ட்ரிங்கா கேட்கும். ஸோ டபுள் கோட்ஸ்குள்ள அந்த நேம்ங்கிற அட்ரிபியூட்டோட வேல்யூ கொடுக்கும். ஸோ எண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட். இப்போ இந்த லைன் ஆஃப் கோடை வந்து ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிள்ல ஸ்டோர் பண்ண போறோம். ஸோ அதுக்காக ஃபைண்ட் எலிமெண்ட் மேல ஹோவர் பண்ணீங்கன்னா உங்க டேட்டா டைப் என்னதுன்னு அது காமிக்கும். உங்க டேட்டா டைப் என்னது, வெப் எலிமெண்ட். ஸோ வெப் எலிமெண்ட்ங்கிறது டேட்டா டைப். அந்த வெப் எலிமெண்ட்ல நம்ம இந்த லைன் ஆஃப் கோடை வந்து, அதாவது இந்த எலிமெண்ட்டை ஸ்டோர் பண்ண போறோம். ஸோ வெப்னு போட்டு கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா சஜஷன் வரும். எலிமெண்ட் அதுல இன்டர்ஃபேஸ் இருக்கும், அது வெப் எலிமெண்ட். ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிள் ஏதாவது ஒரு நேம், நான் வந்து யூசர் நேம்னே கொடுக்குறேன். ஸோ இதுதான் என்னோட எலிமெண்ட். இந்த எலிமெண்ட்ல இருந்து நான் டெக்ஸ்ட் வந்து என்டர் பண்ண போறேன். லாஸ்ட் டெக்ஸ்ட் என்டர் பண்ணணும்னா அதுக்கான மெத்தட் வந்து சென்ட் கீஸ். சென்ட் கீஸ்ன்னு ஒரு இன்பில்ட்டா செலீனியமுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் ஒரு வேல்யூவை வந்து எந்த ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸுக்கும் பாஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக டாட்
சென்ட் கீஸ். இந்த மெத்தட் வந்து நல்லா ஞாபகமா வச்சுக்க பாருங்க. டெக்ஸ்ட் என்டர் பண்ணணும்னா சென்ட் கீஸ் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வரணும். சென்ட் கீஸ் இதை கொடுத்துட்டு டபுள் கோட்ஸ்குள்ள நமக்கு என்னது யூசர் நேம் அட்மின் கொடுத்துட்டு எண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன, இதே மாதிரி பாஸ்வேர்டும் நமக்கு என்டர் பண்ணணும். ஸோ அதனால பாஸ்வேர்டுக்கும் கொடுத்துடுறேன். இதை காப்பி பண்ணிட்டு பாஸ்வேர்ட் இந்த அட்ரிபியூட்டோட வேல்யூ மட்டும் சேஞ்ச் பண்ணணும். இங்க இன்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா பாஸ்வேர்டோட நேம் என்னது, பாஸ்வேர்டு. ஸோ இந்த இடத்துல பாஸ்வேர்டுன்னு கொடுத்துருங்க. இப்போ இந்த பாஸ்வேர்டுக்கும் டெக்ஸ்ட் என்டர் பண்ணணும். அதை காப்பி பண்ணிட்டு டாட் சென்ட் கீஸ். ஓகே, சென்ட் கீஸ் டபுள் கோட்ஸ்குள்ள பாஸ்வேர்ட் admin 123 கொடுத்துட்டோம். இப்போ நம்ம கோடிங் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ரைட் கிளிக், ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன். கோட் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. பட் ரீசன் என்னதுன்னா, இந்த பேஜ் வந்து கம்ப்ளீட்டா லோட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த எலிமெண்ட் மேல செலினியம் இன்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணுது. ஸோ ஸ்கிரிப்ட் வந்து ஃபெயில் ஆகுது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், இந்த பேஜ் லோட் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, இல்லை இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் பண்றதுக்கு இன்ட்ராக்டபிள் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு டிரைவர் கிட்ட சொல்லணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த டிரைவர் வந்து டிக்ளேர் பண்ணியிருப்பீங்க, அதுக்கு கீழேயே டிரைவர் டாட் மேனேஜ் டாட் டைம் அவுட்ஸ் டாட் இம்ப்ளிசிட் டேட் கொடுத்து இதுக்குள்ள வந்து டைமிங் கொடுக்கணும். சொல்லிட்டேன், இது வந்து டியூரேஷன் கேக்குது. ஸோ டியூரேஷன் ஆஃப், இது வந்து நிறைய சஜஷன் கொடுக்கும், டேஸ்லையா ஹவர்ஸ்லையான்னு. நம்ம வந்து செகண்ட்ஸ்ல எடுத்துக்கலாம். ஸோ 30 செகண்ட் வெயிட் பண்ண சொல்றேன். ஸோ இந்த லைன் ஆஃப் கோடு வந்து செலினியம் வெயிட்ஸ்ன்பாங்க. செலினியம் வெயிட்ல இது இம்ப்ளிசிட் வெயிட். ஸோ இதை பத்தி டீட்டெயில்டா நான் இந்த வீடியோ எண்ட் ஆகும்போது ஒரு லிங்க் ஷேர் பண்றேன். அந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்க, இதுக்கான ரொம்ப டீட்டெயில்ட் எக்ஸ்பிளனேஷனே இருக்கும். ஸோ இப்போ ரைட் கிளிக், ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன். பாருங்க, இந்த டைம் யூசர் நேம் என்டர் ஆயிடுச்சு, பாஸ்வேர்டும் என்டர் ஆயிடுச்சு. கண்டிப்பா பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. நீங்க பிராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் டவுட்ஸ் வரும். டவுட்ஸ் வரும்போது அதை கிளியர் பண்ண அடுத்தடுத்த ஸ்டெப் போய்கிட்டே இருப்பீங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் தேங்க்யூ.